ஹயபுசா ஃப்ரண்ட் பேக் ரெண்டுமே பெண்டு. இது பேக்கு, இது ஃப்ரண்ட்டு. இதில் எப்படி இருக்குது பாருங்க வீல். இல்லை ஹெவி பெண்டு வீல். இதுதான் நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம். இப்போ நல்லா அடிப்பட்டு இந்த இடத்துல ஃபுல்லாக இறங்கி போச்சு. இதை ரெடி பண்ணிவிட்டு இதோடைய ஆஃப்டர் வந்து நான் இதே வீடியோவில் நான் காட்டுறேன். ஓகே, அதுக்கப்புறம் டயர் ஃபிக்ஸ் பண்ணிட்டு பேலன்சிங் பண்ணோம். இது ஹயபுசா ரியர் வீல். ஹயபுசா ரியர் வீலில் பார்த்தீங்கன்னா அந்த ரைட் சைட்லேயும் நல்லா அடிபட்டிருக்கு, லெஃப்ட் சைட்லேயும் நல்லா அடிபட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் தான் நம்ம வந்து கிளியர் பண்ண போகிறோம். சரிங்களா? வாப்ளிக்கும் ஓகே. ஃப்ரண்ட் வீல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ரியர் வீல் நம்ம இதை ரெடி பண்ணிவிட்டு இதோடைய ஆஃப்டர் இதுலேயே நம்ம காட்டிடலாம். ஓகே டன். ஹயபுசா ஃப்ரண்ட் வீலு பிஃபோர் பார்த்துருப்பீங்க. இப்போ இதோடைய ஆஃப்டரில் டோட்டலாக ஆல்மோஸ்ட் எல்லாமே கிளியர் பண்ணியாச்சு. வீலில் இருந்த வாப்லிங்லேருந்து எல்லாமே ஸ்ட்ரைட்டன் பண்ணியாச்சு. ஓகே, இதுக்கப்புறம் இதை டயர் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், வீல் பேலன்சிங் பார்த்துருவோம். இது பார்த்துட்டு இருக்காரு பாருங்க, இந்த மாதிரி வீல் பேலன்சிங் பார்த்துருவோம். ஓகே, ஹயபுசாவுடைய ரியர் வீல் இதில் இருந்த பெண்டெல்லாம் பார்த்தீங்க. இப்போ இதில் இருக்க பெண்ட் எல்லாமே நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா கிளியர் பண்ணியாச்சு. டோட்டல் கிளியர். ஓகே, பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ இதை டயர் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வீல் பேலன்ஸ் பண்ணி வண்டியில் ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகே.